குன்ற மகற்கென்றாரை வள்ளுவன். அதே போன்று இந்த நன்றிதனை தெரிவிக்கக்கூடிய ஓர் நாயகியாக இந்த இடத்திலே திகழ் கொண்டிருக்கிறார். ஆக என்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ஆடலை நமக்கு வருத்தம், ஆட்டம் முட்டா உலகத்துக்கு பிரச்சனை. ஏன் தெரியுமா? நீங்க ஆடலைன்றீங்க, ஆடுறாங்க அவங்க ஆடாட்டம் உடனே பப்புன்னு ஆடாது டான்ஸ் ஆடுறது வள்ளியம்மா ஆடணுட்டேன். அதுக்கு காலத்தை சுருக்கிட்டாங்க. ரொம்ப நல்லா ஆட புரியுங்க. இந்த போன வாரம் எதிரில மட்டும் ஆட்டா போட்டு பார்த்தீங்களா? நகரம் வந்துதான் இருந்தாலும் ஆடுனாலும் பிரச்சனை, ஆடாட்டியும் பிரச்சனை. ஏன்னு கேட்டீங்கன்னா பிரச்சனைக்காகவே ஆடுறான் அன்று தில்லையிலே. ஏன்னா சக்திக்கும் பரமசிவனுக்கும் பார்வதிக்கு போட்டி. ஆம்பளைக்கு மும்பளைக்கு ஆட்டத்துல நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா? ஆட்டத்துல போட்டி, பாட்டத்துல போட்டி, நாட்டத்துல போட்டி, எதுதானா போட்டி? அம்மா நாகமண்டத்திலே அன்று கால்விக்கு ஆடுறான் எம்பெருமான் சிவனாகப்பட்டவன். எங்கே? தில்லையிலே. நாம ஆடுறது பணக்குடி எல்லையிலே. அன்று அவன் ஆடுறான் எங்கே? சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய அம்பலத்திலே. நாம ஆடுவது பணக்குடி மக்கள் கொடுக்கக்கூடிய சம்பளத்திலே. அவன் ஆடுனா அதுக்கு பெயர் திருக்கூத்து, நம்ம ஆடுனா அதுக்கு பேர் தெருக்கூத்து. இப்படித்தான் கூத்தடிக்கிற பாப்போச்சு, இதுதான் கூத்தாடி போல பாப்போச்சுரா அப்படின்ட்டேன். நாகமண்டத்திலே இன்று கூத்துக்களை கட்டி அரிதாரத்தை பூச வேண்டும். அப்படி அரிதார பூசிய நாயகன் நாயகியாக இவ்விடத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதுவும் உண்மைதானே என்பதை பார்க்க பொழுது, ஏன்னா படித்தவனே அறிவாளி, படித்து கிட்டவனும் உண்டு, படிச்சே கெட்டவனும் உண்டு. அதான் உண்மை. பாருங்க, படிச்சுக்கிட்டவன் எப்படி சொல்ல முடியுமா? படிச்சுக்கிட்டவன் பக்குவமா இருப்பான். ஏன் தெரியுமா? தலை குனிந்து படித்தால் நாளை அவன் தலை புத்தகத்துல இடப்படும். இன்று எவன் ஒருவன் தலை குனிந்து படிக்கிறானோ நாளைக்கு அவன் தலை புத்தகத்துல பெரிய வரலாற்று சான்று. அது இன்று ஐயா அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த நாள் இன்னைக்கு. சரிங்களா? இன்னைக்கு அப்படி தலை குனிஞ்சு படித்ததுனாலதானே இன்னைக்கு அவர் தான் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் தெரிகிறது. அப்படித்தான் இருக்கணும் மனிதன். ஏன்னா இவ்வளவு உலகத்துல எல்லாரும் ஒரு மனிதனாக பிறந்து விட முடியாது. பிறந்தா பிறந்தாண்டா அப்படின்னு பெருமையோடு வாழ வேண்டும். அப்படிப்பட்ட படிச்சு கெட்டவன் எப்படி தெரியுமா? அவன் படிச்ச புத்தகம் பூரா அலமாரி அடைஞ்சு கிடக்கும். டேய் நான் என்ன படிச்சு தெரியுமா அப்படி இவன் ஆட்டம் போடுவேன். எங்கேயாவது புத்தகம் ஆடி இருக்காயா? அதானே உண்மை. கட்டுக்கட்டா பணத்தை அடைஞ்சு வச்சிருப்பேன். கீரோளுக்குள்ளையும் பட்டிகளையும் வைக்கிறதுக்கு இடம் நம்ம திணிச்சு வைப்பேன். அந்த காலத்துல குழுமிக்கல மம்பாளைக்கல சட்டிக்கல சாட்கள் திணிச்சு வைப்பா தெரியுமா? அந்த மாதிரி வச்சிருப்பேன். என்னைக்காவது பணம் ஆடி இருக்கா? டேய் நான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் தெரியுமா அப்படி வெந்தே ஆடுவேன். பணம் வேற தனியா சும்மா இருக்கு. குடிச்சவனை பாரு, பாட்டுல கூட எனக்கு ஒரு மூலையில கிடக்கு. பாக்கியா வரப்பு கம்மாங்கால பக்கம் குடிச்ச கூட ஆட்டம் போட தட்டு மாதிரி தட்டு மாதிரி இங்கிட்டு விடுவானா அங்கிட்டு விடுவானா யாருக்குமே தெரியாது. இவன் போடுற ஆட்டம் செத்தவனா நம்ம வேண்டேன். செத்தவனா அது வாட்டு தானே இருக்கு, தூக்கிட்டு போற வந்து ஆடுறேன். அதையும் உருப்படியா கூட்டி செக்க விடாம இன்னைக்கு சாவமா நாளைக்கு சாவ, நாளைக்கு நமக்கு இதுதான்டா கெதி நினைச்சிருந்தா எவனா ஆடுவானா? ஆக உடல் இருந்த என்ன, உயிர் இருந்த என்ன, உள்ளம் என்ன ஆக போகிறது? ஆக இந்த இடத்தை உலகம் உயிர்ப்பு வர வேண்டும். அதுக்காக சரி. ஆக மனிதனுடைய வாழ்க்கை தத்துவப்படுத்த மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று
அம்மானை நான் பாட தகதிமித்தோம் சடங்கையிட்டாள் ஒரு மாறு சங்கீதமே பாடு சடங்கையிட்டாள் ஒரு மாறு சங்கீதமே பாடு சடங்கையிட்டாள் ஒரு மாறு சங்கீதமே பாடு அவள் விழிகளில் ஒரு பரவசம் அதை காண்பதில் எங்கள் பரவசம் ஒரு பொம்மானை நான் காண தகுதிவித்தோம் ஒரு அம்மானை நான் பாட தகுதிவித்தோம் 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 தாமுத சுந்தரிதா தகவத சுந்தரிதை தாமுத சுந்தரி தகவத சுந்தரி சத்தீகிதத 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 தகுதியான ஒரு கழகத்தை செய்வதற்கு இந்த தரணியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தை பார்க்க பொழுது முல்லை, மருதம், நெய்தல், பாடை என்று சொல்லக்கூடிய 4 வகை நிலத்தை கடந்து குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடத்தை கடந்திருக்கின்றோம். பொதுவாக குறிஞ்சி என்று சொன்னாலே குடுகுடுப்பாக இருக்கும். இந்த குடுகுடுப்ப கூட என் தம்பி மதன் வாசிக்கிற நேரத்தில் வீசிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கு. எல்லா ஒரு குட்டையில விடுற மாட்டாதான். ஆக 4 பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனால் பக்க மேளங்கள் என்ற பக்கா மேளங்களாக ஒற்றுமை உணர்வோடு வாசித்து உயர்வை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி உயர்வான இடத்தை இருக்கும் பொழுது உலகம் முக்கியமாக சொல்லி உங்களை மதிக்க வேண்டும். ஆக ஒரு மனிதனுடைய வாழ்வை புகழை தீர்மானிப்பது 3 தான். இந்த 3 தான் நம்மளை பார்த்து எல்லா வகையிலையும் நம்மளை சரிப்படுத்துகிறோம். பகவானே பகவானே என்றால் உலகத்தை நிறைய வச்சுக்கோங்க, நிறைய வச்சுக்கோங்க. தேவைப்படுறீங்களோ பத்தி அப்பாற்பட்டாக்கி அந்த மூணுல கிடக்குறேன்.
எந்த நான் சொல்ற 3 என்பது எதியா? எத்தனை 3 இருக்கு? இந்த மாதிரி நிறைய வச்சுக்க. எத்தனை 3 வச்சிருக்க தெரியுமா? அறம், பொருள், இன்பம், பசு, பதி, பாசம், ஆமையா, ஆணவம், மாயை, கண்மம், கல்வி, செல்வம், வீரம், உண்மை, உழைப்பு, உயர்வு. அப்புறம் என்ன? அந்த 3 தான் எது? எப்படி? நாராயண கப்பு தண்ணி சரக்கா. அதுக்காக நான் அப்பாற்பட்டவனாகிவிட்டேன். ஏனென்றால் தேவலோகத்தை சொல்வார்கள், அதை சோமபானம் சுராபானம் என்பார்கள். சோமபானம் சுராபானம் என்றால் போதை வஸ்துகள், மனிதனுடைய மதியை மயக்குவது, மதியை இழக்க செய்வது. அதுக்கு பேர் என்ன பேரு? மதுவா? மது மாது இல்லையா? அது பஞ்சமா பாதகங்களே வரும். உலகத்திலே ஒரு மனிதனாகப்பட்டவன் கெட்டவனாகுவதற்கு 5 விஷயங்கள் இருக்கிறது. மது, மாது, சூது, கொலை, கொள்ளை. எப்படி அப்படின்னா இந்த மது இருக்குல்ல, இப்ப நம்ம படப்படியில தத்துவ நாயகனுடைய நல்ல உரைப்பறித்து நல்ல சீராப்போட நடக்குது. இப்ப வெளியூர் நம்ம ஊர்ல எங்கெல்லாம் இருப்பாங்க, வேலை போய் படிக்கிறவர்கள் இருக்கு, வேலைக்கு போறாங்க இருக்கு, நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறாங்க இருக்கு. டேய் வாடா நம்ம ஊர் திருவிழா சொல்லி ஊருக்கு வந்திருப்பாங்க. வந்த உடனே இங்க ஒரு சில கொஞ்சம் இருப்பாங்க. எப்படி தெரியுமா? வெளியில வந்திருக்க மாப்பிள்ளை கொஞ்சம் கனமா இருக்குல்ல, என்ன மாப்பிள்ள ஒரு மாதிரியா இருக்கு, வாங்குற லைட் அப்படியே போயிட்டு வரும் அப்படின்னு ஒரு 150 ரூபாய்க்கு வாங்கி போட்டு காண பொருள் கட்டியை போட்டு அவன்கிட்ட கொடுத்துருவேன். இது இந்த மது என்று சொல்லக்கூடிய இந்த போதை வத்திருக்க எப்படி வேணாலும் மனிதரை வந்து வசப்படுத்தும். லேசா அவருக்கு அந்த வாடை தட்டி கொஞ்சம் சுகமானோன்னு அடுத்த 2 பேர் கூப்பிட்டுவாரு, என்ன மாமா போமா அப்படின்னுவேன். ஏன்னா ருசி காட்டி விட்டியான்ல, இவர் கிளப்பிடுவாரு போமாண்டு. அங்க போய் கொஞ்சம் கூடுதலாகி கொஞ்சம் வச்சுக்கோங்க, நல்லா வாட நாடகம் பார்க்க அமைதியா பத்தி வந்து பார்ப்பேன். ஏன்னா பிடிச்ச தெரியக்கூடாது. இவன் தான் ஒருத்தன் கூட இருக்கேன்ல, ஒரு குசு முடிச்சவன் கூட்டு போய் பின்னால போனாலும் குசு முடிச்ச பின்னால போகக்கூடாது. ஏன்னா மேம்பாட்டுக்கு மாட்டி விட்டு போயிருவேன். அந்த மூலையை உட்கார்ந்து இருப்பேன், யாரும் தெரியாம அமைதியா. என்ன அப்ப கேட்பேன், என்ன சரவணா உங்க மாமன் கோமதி உடையவே ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டே இருக்காளான்னு பிட்ட போட்டு விடுவேன். இவன் அது வரைக்கும் பாத்துருக்க மாட்டேன், அந்த பிள்ளையும் பாத்துருக்காது, சம்பந்தம் இல்லாம கொடுத்து விடுவேன். இவன் இப்படி எட்டிக்கிட்டு பாப்பேன்ல, யதார்த்தமா அந்த கூட்டத்தை நான் வேற பாக்குறது இல்லையா? அப்பதான் இவன் ஆக உண்மையிலே அவன் சொல்றது உண்மையே போல நம்ம ஐத்தமாக பாக்குறாரு. அந்த நேரம் அந்த பிள்ளை யதார்த்தமா திரும்ப பொழுது இவன் பாத்துருப்பான்ல, என்ன என்னைக்கு முன்னாத மாமையன் செலவனை நம்மளை பாக்குறானே அப்படின்னு இப்படி கண்ணும் கொள்ளை கிடைத்தால் காதல் என்று அர்த்தம். பார்வைக்கு போய் என்னாச்சு, அங்க ஒண்டி விட்டுருச்சு. இது பிரச்சனைக்கு உருவாகும். ஏன்னா அப்புறம் பொம்பளை பிடிச்சா கை பிடிச்சா காதை வச்சா வெற்றியா முட்டை அப்படின்னு சேர்ந்துரும்ல, இது ஒரு பிழப்பு. அதே சமயத்துல அதையும் கடந்து விடிஞ்சு ஒரு நாடா பார்த்து முடிச்சாச்சு. அப்படியே தோப்ப வெளியே வாங்க, என்ன மாப்பிள்ள நம்ம பணமரத்துல ஒரே கூட்டமா இருக்கு, மாப்பிள்ள ஆட்டை போடுறாங்கடா, ஆட்டை போடுறாங்களா இந்த 10 பேர் வச்சு ஆட்டை போடுறாங்களான்னு தெரியாது. அது தெரியாம போய் வாங்க மாப்பிள்ள பையன் கனமா இருக்கும்ல, என்ன மாப்பிள்ள 2 ரவுண்ட் போட்டு வர மாட்டு சூதாட்டம் போய் ஜீட்டாட்ட உட்காந்துருவேன். 4 ரவுண்டுக்கு வெட்டி காட்டுற மாதிரி இருக்கு, நல்லா ஜெயிப்பேன். 5வது ரவுண்டுக்கு என்ன ஆகு, இவன் விட்டுருவேன். விட்ட உடனே பார்த்தா விட்டதை பிடிப்போம் விட்டதை மோதிரம் போகும், வாட்சி போகும், ஜெயின் போகும், எல்லாம் விட்டுக்கிட்டே இருப்பேன். மொத்தத்துல வாரு எல்லாமே போச்சு. பாத்தீங்களா, போதை வரும் பொழுது மதுவை பயன்படுத்தும் போது புத்தி சுவாதீனம் உள்ளமாகிறார். அதுவே காதல் மயக்க போகும் பொழுது தன்னை மறந்து ஊரையில் உலகறியலாமல் காதலுக்கு அடிமைப்பட்டு விடுகிறான், காமத்திற்கும். அதே சமயத்திலே சூதாட்டம் என்பது அது அவனுக்கு எரியக்கூடும். இப்ப சூதாட்டத்துல காசு கூட போச்சு, நல்லா கட்டையா இருந்த பணம் கூட போச்சு. என்ன மாப்பிள்ள விட்டதும் போச்சு, இத கவலை ஏற்றிக்கிறதுக்கு சரக்கடிக்கவும் காசுல என்னடா பண்ணுவான். ஏட்டா யாரோ அந்த பணப்படி விளக்குறது இசைடி விளக்குறது ஒரு ஆளுக்கு திரும்பி போற மாதிரி இருக்கு. ஆமாடா கறியை அப்படி சரக்கு வாங்க போறாங்க, பணத்துல கிடக்காரு போட்டுருவோமா, ஏன்னா பையன் கனமா இருக்கும்ல அப்படின்னு என்ன பண்ணுவேன், கொள்ளையடிக்க திட்டமிடுவான். ஏன்னா காசு வேணும்ல. இவனுக்கு பல விதமான துன்பத்தை இன்பத்தை கொடுக்கறது மாதிரி தெரியல, விஷயத்தை கூட தீர்வு பண்றது காசு வேணும். அப்ப என்ன ஆவேன், கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருவேன். கொள்ளையடிப்பது பார்த்துட்டு சரி பார்க்க 2 பேரும் மாப்பிள்ள தப்பிச்சு போயிருந்தா அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு கலவெட்ட கலையை பார்த்திருப்பேன். அது பாட்டுதே வேலை வந்திருக்கேன். ஏன்னா குற்றமுள்ள மனசு குரு இருக்கும்ல, ஏன்னா ஒருவேளை அந்த கிளையை பார்த்துருப்பாளோ, ஊருக்கு போய் சொல்லிவாள போட்டுருமா, முடிஞ்சு போச்சு. எங்க ஆரம்பிக்குது மது, மாவு, சூது, கொலை, கொள்ளை. இப்படி பஞ்சமா பாதங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வை சீரழித்து விடும். அந்த 3க்கு போகாம ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா, உள்ளம் பெருங்கோவில் 3 உடம்பு ஆலயம், தெள்ள தெளிதாருக்கு ஜீவன் சிவலிங்கம், வள்ளற் பிரானுக்கு வாய் கோபுரவாசல், கள்ள குழந்து 5 காலாபடி விளக்கியிருப்பார்கள். அப்படி உயர்ந்த இடத்திலே நாம் இருப்போம். உள்ளம் மரியாதை
இருக்கும் பொழுது அந்தந்த இடம், அதுக்குத்தான் சொல்வார்கள் சுருங்க சொல்லி விளக்க வைப்பதிலே இடம் பொருள் ஏவல். ஏனென்றால் இதனை இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்றான் வள்ளுவன். யார்கிட்ட எதை எங்கே எந்த நிலையில கொடுத்தா அது சரியா வரும் அப்படின்றத செயல்பாடு, அந்த செயல்பாடு மூலமாக நாம் செயல்பட்டு காட்ட வேண்டும் என்றால் இந்த இடத்திலே நிலமாகப்பட்டது குறிஞ்சி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வளரக்கூடிய இந்த வறுமையான கர்ம முனிவருடைய சாபத்தினால் ஏற்பட்ட ஒரு சாபமாக இருந்தாலும் அந்த சாபத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்த குளத்தில் குறிஞ்சி வளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பலவிதமான மக்கள். அதிலும் இந்த நாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் முதலிலே நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் அன்றே சொன்னார்கள், மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி, கோன் எவ்வளியோ குடிவடை அவ்வளி. பரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும், கோன் உயர கோன் உயரும் என்பார்கள். செங்கோல் பிடித்து நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்த மன்னர்கள் வாழ்க்கை சம்பளம் வரலாற்றை பற்றி பார்க்கும் பொழுது சோழ வளநாடு சோறுடி தன்ற கட்டப்பட்ட தொழிலாளி நாட்டின் பெருமையை காப்பாற்றுவதற்காக அந்த தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குலம் உண்டு என்ற ரீதியிலே தமிழுடைய பெருமை இந்த தரணியெல்லாம் புகழ் பரப்பி காட்டிய மாமன்னர் சோழன். அதனாலே நாட்டுடைய பெருமை அதை பாடுவது என்போன்ற பாவலர்களுடைய கடமை என்ற கருத்தினாலே நன்றி கரடிகளின் நாயகனே நீ வாழ்க, நகரமிடு காவேரி கணவனே நீ வாழ்க, தந்தவன வருவோர்கள் தந்தல் வாழ்கின்ற தஞ்சை பெருமுறைய தலைவனே நீ வாழ்க.
நானிரவு சுற்றி வரக்கூடிய நாரதனும் போட்டி வழங்கக்கூடிய இந்த புண்ணியமான பூமியிலே சபையறிந்து பேசு, அதிலும் சமயம் அறிந்து பேசு, இல்லை என்றால் பேசாது இருந்து பழகின்பார்கள். சபையை முறைக்கு கற்றுக்கொள்வதற்கு உலகத்துக்கெல்லாம் வழிகாட்டிய கற்றுக்கொள்ளக்கூடியவன் நாரதன். எனது கொள்கை கோட்பாடுகள் சரியாக இந்த இடத்தில் நடப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த குறிஞ்சி நிலத்திலே, அதிலும் சிற்றூர் வன பகுதியிலே யாராவது இருப்பார்களா அல்லது உள்ளிருந்து ஏதாவது சத்தம் கேட்கிறதா கவனித்து பார்க்கிறேன். நமோ நாராயண என்று அழகான முறையிலே கவிதை வழிபடுத்திக் கொண்டிருக்கிறார், கான வழிபடுத்திக் கொண்டிருக்கிறார். ஆரோடு சோ என்ற ஒரு கானம். இந்த கானம் இதுவரையிலே நன்றிகளை தெரிவித்து உலகம் உயிர்வு பெற வேண்டும் என்று கேட்டது அருமையான ஒரு சாரியவனும் சங்கீத ஞானத்தோடு ஏனி வழிபடி பாடிக்கொண்டிருக்கிறார் என்பதை நானும் ஆராய்ந்து பார்த்தேன். பார்ப்பதற்கு மயில் அழகாக இருக்கும். அழகாக இருக்கக்கூடிய மயில் தன்னுடைய தோகையை வைத்து அற்புதமான முறையில் நடனமாடும். ஆனால் ஆடக்கூடிய மயிலுக்கு பாட தெரியாது. ஆக பார்ப்பதற்கு கண்ண கரையர் இருக்கும். ஆனால் குயிலுடைய பொருளோசை மிக இனிமையாக இருக்கும். அவை கேட்டு செல்வதற்கே மனம் தானே. எங்கெங்கயோ இழுத்து விட போகுதோ, நான் என்னத்தை கண்டேன். ஏன்னா சாமியார் வேச போட்டு கேட்டா நீங்க இப்படி ஆளும் சொல்லி யாரும் கிட்டக்கூடாது இல்லையா? ஆமையா. ஏன்னா முதலிலே அன்பு என்பது அன்பே சிவம் அப்படின்னு சொன்னா, அன்பே சிவம்ன்றது பொதுவான வாசகம். அத பக்தி சன்மார்க்கத்தில் இருந்தா அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் எங்கும் உரிய விளக்கின்றான் வள்ளுவன். ஆக அன்பு கொஞ்சம் நெருங்கி பழகும்போது நட்பாகும். அதே ஒரு ஆண் பெண்ணு நெருங்கி பழகி நட்பு கொஞ்சம் எல்லை மீறி சொல்லுங்க காவலாயிரம். காவல் அதற்கு மீறி வழி தடிமாறிச்சுன்னா காமத்துல கூடல ஒட்டி விட்டுரும். காமம் அதுக்கு மேலே போகும் பொழுது என்னவாக இல்ல உள்ள பெருக்கெடுத்து பூராத்தி ஆண்டு அனுபவிச்சிருவேன். ஆண்டு அனுபவிச்சப்பனால ஒரு மாப்பம் அப்படி கோயில் வளர்த்த பக்கம் போயிட்டு வருவோம். அதை விந்து விட்டாயடா மகனே, நொந்து விட்டாயடா. ஏன்னா அரும்பு மனசு அரும்பு கோணலாக்குறதுக்காக அதோட வாசம் போகுமா? ஒரு மரும்பு ஒரு மொட்டு இருக்கு, அரும்பு இருக்கு, அது கோணலாக்குறதுக்காக அந்த பூனுடைய வாசம் மாற போகுதா? மாறும். இரும்பு கோணலா வச்சுக்கோங்க, மதம் கொண்ட யானை கூட இழுத்து பிடிச்சி விட்டு நிப்பாட்டி போடலாம். கரும்பு கோணலா இருந்துச்சுன்னா சுவை மாறப்போதா, இனிப்பு மாறப்போதா? இவ்வளவு பாருங்க, இது பூரா கோணம் தான் அது நடைமுறை சரியா இருக்கு. ஆனா மனுஷனுக்கு நரம்பு ஒடிச்சு வச்சுக்க கிளம்பிக்கு தெரிய வேண்டியது. அப்பதே நான் மாதிரி சொல்லுவேன், ஏ அப்பா பணக்குடி மனுக்குள்ள இந்த ஆறு இளவட்டத்தை போட்ட ஆட்டம் என்ன ஆட்டம், ஒரு உங்களே விட மாட்டானியா நான் மாதிரி பேசுறது. ஏன்னா இளவட்டத்துல மினி பஸ் மாதிரி 3 சண்டிங் அடிச்சு விட்டு இப்ப 3 டயர் வழுக்கையா போய் இப்படி கடந்துக்கிட்டு ஓட்டு இருப்பிக்கு திருடான்டா இவன் யாருன்னு ஆடுறது பார்த்தீங்கன்னா அப்படின்னு உலகம் அப்படித்தான் பேசும். அப்படி இயற்கை ஞானத்தோடு இன்றளவிலும் இவர்கள் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும்.